ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உழவர் சந்தை அருகே குப்பையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், தற்பொழுது அங்கு வாக்காளர் அடையாள அட்டைகள் இருப்பதற்கான காரணம் என்ன? யார் கொட்டிச் சென்றார்கள்? கூடுதல் விவரங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாக்காளர் அட்டைகள் குப்பையில் கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடையாள அட்டைகளை வீசி சென்றது யார் என்பது குறித்தான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது ராமநாதபுரத்தில் குப்பையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அடையாள அட்டைகளை பார்த்து வருவாய்த்துறைக்கு மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், அடையாள அட்டைகளை வீசி சென்றது யார் என்பது குறித்தான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். பரமக்குடியில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக உழவர் சந்தை அருகே குப்பை மெட்டில் வாக்காளர் அடையாள அட்டை கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பரமக்குடி. இந்த சட்டமன்ற தொகுதியில் சுமார் 2 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். பரமக்குடி உழவர் சந்தை அருகே குப்பையில் சுமார் 65க்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடைந்துள்ளது. அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் குப்பையில் கிடந்த வாக்காளர் அடையாள அட்டையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வராமல் இருந்ததால் வாக்காளர் அடையாள அட்டைகள் நீண்ட நேரமாக குப்பையிலேயே கிடந்தது. பரமக்குடியில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக குப்பையில் வாக்காளர் அடையாள அட்டைகள் கிடந்ததால் பொதுமக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்து குற்றம் சாட்டினர். அதிகாரிகளின் அலட்சியத்தை குற்றம் சாட்டினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் குப்பையில் கிடந்த வாக்காளர் அடையாள அட்டையை சேகரித்து வாக்காளர் அடையாள அட்டைகள் எப்படி குப்பைக்கு வந்தது என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். ராம்குமார். சசிகுமார், தகவலுக்கு நன்றி.